ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி பற்றி ஒரு சின்ன ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சிஎம் நோட்ஸில். ஸோ அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து செக் வந்து பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி விட்டுருங்க. ப்ளஸ் கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோக்ராமில் புதுசாக பார்த்தீங்கன்னா ரீடீம் கோட் வந்து இருக்குது. ஸோ அது வந்து சென்ட் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி செக் பண்ணி ரீடீம் வந்து பண்ணிக்கோங்க. யாரும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணாலும் மறக்காம வந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கீழே வந்து லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ வாங்க அப்படியே கண்டென்ட் வந்து செக் வந்து பண்ணிடுவோம். ஸோ சிஎம் நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி சர்ப்ரைஸ் நோட்டீஸ் ஃபஸ்ட் ப்ரிவியூ அப்படின்னு பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லீக் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து வந்திருக்குது. ஸோ ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி வந்து வரப்போகுது, இன்னும் 20 நாள் தான் இருக்குது. ஸோ அதனால் கன்ஃபர்ம் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஷேடோ ஏ, அதாவது இம்ப்ளான்ட் பிரசிடென்ட் கோவுன்ஹி, நான் வந்து ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், என்ன கிராண்ட் லான்ச் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸ்னீக் பீக் அந்த மாதிரி வந்து பார்த்தா தந்திருக்காங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு என்னென்ன கண்டென்ட்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி ஒன்றா ரிவ்யூ வந்து பார்த்தோன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷேடோ ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீக்கர் மாதிரி, அதாவது கரெக்டாக அந்த ஆன்ட் ஷேடோ தான் வந்து கோவுன்கிட்ட வந்து இருக்கும். மோனார்க் ஆஃப் ஃப்ராஸ்ட் கூட சண்டை போடுறப்ப கூட பார்த்தேன். ஸோ அதுதான் ஷேடோ ஏ போல். ஸோ இதுக்கு என்ன சம்மந்தம் தெரியல, பட் ஏதோ ஒரு கான்செப்ட் மாதிரி வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க, பார்ப்போம். ஸோ கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சங்ஜினோவோட ஸ்பெஷல் காஸ்டியூம் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. பார்த்த உடனே வந்து தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா நெட் மார்பிள் வந்து டிசைன் பண்ண காஸ்டியூம் இல்லை, ஒரு ஃபேன் ஆர்ட் மாதிரி ஒரு காம்படிஷன் வந்து வச்சு நெக்ஸ்ட்டு சங்ஜினோ காஸ்டியூம் வரணும்னா எந்த லுக்கும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ அந்த ஈவெண்ட் விண்டரில் இந்த காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சங்ஜினோவுக்கு வந்து நெக்ஸ்ட் இந்த காஸ்டியூம் வந்து நமக்கு ஆட் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் கேமில். இது வந்து புது ஜாப் சேஞ்சா இல்லை காஸ்டியூமாக மட்டும் வருதான்னு தெரியல. நியூ சங்ஜினோ காஸ்டியூம் ப்ரிவியூன்னு பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. பட்டு லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்ஜினோ ஃபேஸ் வந்து பெருசாக வந்து தெரியல. ஸோ அதனால் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி தான் இருக்குது அந்த காஸ்டியூம் பார்த்தாலே வந்து தெரியும். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு அவர் இன்டெல் தி ஸ்பெஷல் காஸ்டியூம் வாஸ் கிராஃப்டட் பேஸ்ட் ஆன் இல்லுஸ்ட்ரேஷன் பை எ ட்ரூலி எக்ஸப்ஷனல் ஹண்டர். அதாவது ஒரு ஹண்ட்ரட் டிசைன் வாங்கி நான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஷேடோ ஏ டிஸ்கிரைப்ஸ் இட்ஸ் மெஜஸ்டிக் அண்ட் விஷுவலி மெஜஸ்டிக்காக இருக்குது தான், பட் நல்லா அதே மாதிரி லுக்கு வந்து பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காஸ்டியூம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஸ் ஐவி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மிஷின்ஸில் வந்து ரிவார்டில் அவைலபிளாக இருக்குமா, ஸ்டார்டிங் 26/5. ஸோ அடுத்த மாதம் மே 26 வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி மிஷின்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுமா. 26 ஸ்டார்ட் ஆகுதா, நமக்கு 8 ஆனிவர்சரி. ஸோ அது என்ன கணக்குன்னு தெரியல. ஸோ 26 ஸ்டார்ட் ஆகி நம்ம இந்த டெய்லி மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ரிவார்டு வந்து பார்த்தோன்னா கிளைம் வந்து பண்ணிக்கலாமா. ஸோ மறக்காம இந்த எக்ஸ்க்ளூசிவ் காஸ்டியூம் வந்து கிளைம் பண்ணிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆனிவர்சரி வரப்போ ரிவார்ட்ஸ் வந்து இது மெயினாக இருக்க போது மொத்தம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஈவெண்ட் காஸ்டியூம் தான், நமக்கு ஜாப் சேஞ்ச் காஸ்டியூம் கிடையாது. புதுசாக வந்து ஜாப் சேஞ்ச் வேறு வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. மேபி அதுக்கு தனியாக காஸ்டியூம் கொடுக்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி காஸ்டியூம் டிசைன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆர்ட் ஒர்க் வந்து சப்மிட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து இதான் பெஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஓட்டு வந்து விழுந்திருக்கு. ப்ளஸ் ஒரு புது விதமாக வந்து இருக்குது இந்த காஸ்டியூம் லுக்கு. சொன்னான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஃப்ரீயாக தான் தராங்க, பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சோலோ லெவலிங் ரேஸ் ஃபஸ்ட் ஆனிவர்சரி D-Day ரிவார்டு அப்படின்னு பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஹண்டர் அசோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா D7 through D-Day அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ D-Day என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆனிவர்சரி வரப்போகிற டேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 8/5, அதாவது May 8 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்டேட் நடக்க போது. அப்போ தான் நமக்கு ஃபஸ்ட் ஆனிவர்சரி நடக்க வந்து போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த D7, அதாவது D7 என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயிலில் ரிவார்ட்ஸ் வந்து தருவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்டேட்டுக்கு 7 நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணி மெயிலில் வந்து ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் வந்து பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ப்ரிவியூ வந்து பார்த்தோன்னா காமிச்சிருந்தால ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா D20, அதாவது 20 நாளைக்கு முன்னாடியா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா D14, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா D7. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் வியாழக்கிழமை, அதுக்கு அடுத்து வரப்போகிற வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்க 2வது ப்ரிவியூ 3வது ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா தரப்போகிறாங்க. ஸோ மோஸ்ட்லி டெவலப்பர்ஸ் நோட்டை வந்து கேன்சல் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிவியூவில் நமக்கு ரிவீல் ஆனது பார்த்தீங்கன்னா சங்ஜினுக்கு புதுசாக வரப்போகிற அந்த காஸ்டியூம். ஸோ இதுதான் மெயின் அட்ராக்ஷனாக இருக்க போதான்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து தெரியல. ஒரே ஒரு காஸ்டியூம் வச்சுட்டு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிவியூன்னு வந்து சொல்கிறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா செக்இன் ஈவெண்ட் வேறு நமக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஷேடோ ஏ ஸ்பெஷல் க்ரௌத் ஈவெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்குது. இது வந்து நமக்கு 18, அதாவது இன்றைக்கி இருந்து ஸ்டார்ட் ஆகி 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கும். நம்ம நார்மலாக வந்து செக்இன் வந்து பண்ணி கேமில் மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்ட்ஸ்லாம் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ டே 1 பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேடோ எனர்ஜி 1000 தராங்க, 5 lakh கோல்டு வர வருது. அபிசல் ஃப்ராக்மெண்ட் 2, ஷேடோ ட்ரேசஸ் ஒரு 100, அபிசல் கிறிஸ்டல் 10, அபிசல் ஃப்ராக்மெண்ட்டு
ஷேடோ எனர்ஜி ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தா நல்லா தான் இருக்குது. ப்ளஸ் அந்த 7-3 வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஷேடோ ரேசஸ் வந்து தராங்க. ஸோ ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ வந்து ஜெனரல் ரேங்க் போடுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ ஒரு பெரிய ரிவார்டு தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஷேடோ அப்டேட் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இருக்குது. ப்ளஸ் அந்த 1000 ஷேடோ ரேசஸ்ன்றது வந்து பார்த்தா நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஷேடோ வந்து ஜென்ரல் போடுறதுக்கு. ஸோ புதுசாக நமக்கு என்ன ஷேடோ வரப்போகுன்னு சொல்லி வந்து ரிவீல் ஆகலை. ஸோ அதுவுமே வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதிகபட்சம் அந்த ஜிமா ஷேடோ இருக்குதுல அதான் வந்து வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ என்னன்னு பார்ப்போம். ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோ எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அதை அடுத்து ஷேடோ ஆர்மி லெவல் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஷேடோ எனர்ஜி நமக்கு மெயினாக தேவைப்படுற ஒரு ரிசோர்ஸ் மெட்டீரியல் ஷேடோ ஆர்மி டோட்டல் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மறந்துடாதீங்க. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா டேட்டா பேட்ச் நோட்டீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஏதோ வந்து பக் இருந்திருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஒரு காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்து பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் செக்இன் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மெயிலில் செக் பண்ணிட்டு உங்கள் ரிவார்ட்ஸையும் வந்து கிளைம் வந்து பண்ணிடுங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஆனிவர்சரி பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. போ வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ஒன்றுனா வந்து பார்த்தீங்கன்னா உடப்பாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஹண்டட் ஷாஹின் வாட்டர் எலமெண்ட்லேருந்து வரல அவரோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்து பண்ணிட்டாங்க. நேற்று லாபியில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இருப்பா. நீங்கள் வந்து செக் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் நாங்கள் செட்டிங்ஸ் மட்டும் மாற்றிக்கிறேன். ரைட்டு, ஸோ இந்த லுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போது அது ஒரு பேட்டில் பிரின்சஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது, நல்லா இல்லைன்னு வந்து சொல்ல மாட்டேன். பட் கொஞ்சம் எஃபர்ட் வந்து போட்டுக்கலாம். ப்ளஸ் இந்த சாஹாயின் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூனிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு மிரே அப்புறம் தாமஸ் மாதிரி. ஸோ அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். நம்ம இதோட வீடியோ பண்ணிட்டு அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்ப்போம். பை.